பெரிய பிசினஸ். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. திவ்யா, என்னது உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்காக எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு தெரியுமா உனக்கு? ஏன் இன்னொன்னு செஞ்சீங்களே, அதையும் சொல்லுங்க. குழந்தைய கடத்திட்டு போய் ஜீவா கிட்ட கட்டாய கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குனீங்கல்ல, அதையும் சொல்லுங்க. எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுங்க. எங்க அப்பா அவர் பொண்ணு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பாவம், ஒரு குழந்தை உயிரை வச்சு மிரட்டி இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண விஷயம் நேத்துதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இல்லம்மா, வந்து பேசாத. உனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் வெட்கப்படுறேன். ஜீவா, உங்களுக்கு மனைவியா ஆகணுன்றதுக்காக நான் என்னென்னமோ பண்ணேன். இப்போ நீங்க மணவரைக்கு வந்தப்புறம் உங்களை மறுக்கிறதுக்காகவும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்க மேல வச்சிருந்த காதலுக்காக நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா மனசாட்சியே இல்லாம மீனாட்சியை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறதா காதலோ கல்யாணமோ, ஆளுக்கு ஒருத்தர் விரும்புறது இல்ல. சப்போஸ் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா நீங்க மீனாட்சியை மறந்துடுவீங்களா? முடியுமா? முடியாதுல்ல. அப்படிப்பட்ட உன்னை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? கிடைக்காத ஒருத்தருக்காக 4 வருஷம் மனசு நினைச்சு வாழறதுக்கு நான் ஒண்ணு ஜீவா கிடையாது. நான் ஒரு சராசரி பொண்ணு. ரஞ்சித், இங்க வாங்க. இவர் என்னோட மாமா. என்னால இவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாருன்னு தெரியுமா? என் மேல இன்னொருத்தர் நிழல் பட்டா கூட அவரால் தாங்கிக்க முடியாது. இப்ப நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன பிரதர், பொம்பளை எல்லாம் ஏமாத்துறாங்கல்ல? ஹிஸ்டரியில லவ் சாப்டர் கொஞ்சம் புரட்டி பாரு. காதல்ல எந்த பொம்பளையுமே தோத்ததா சரித்திரமே கிடையாது. அப்படியே அத்தி பூத்தாப்புல 1-2 பேர் தோத்துட்டான்னு வச்சுக்க, சீக்கிரவனை கல்யாணம் முடிச்சு 4-5 பிள்ளைகளை பெத்துப்பட்டு லைஃப்ல செட்டில் ஆயிருவாங்க. தோக்குறவனுங்க எப்பயுமே ஆம்பளையதான். ஏதோ என் மாம குழந்தைய வச்சு பிளே பண்ணி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாப்ல. அந்த உண்மை தெரிய போய் நம்ம சைடு ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ஜீவா பிரதர், திவ்யா மட்டும் எனக்கு கிடைக்கன்னு வச்சுக்க, அதுக்கான ஒரு உயிரை எடுக்க கூட தயங்கி இருக்க மாட்டேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. ஆனா நீ பெரிய ஆளுப்பா. ஏன்னா ஒரு குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக உன் காதலை தியாகம் பண்ணி உன் காதலை சந்தோஷப்படுத்திருக்க பாத்தியா, நீ பெரிய ஆள் தான். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? எத்தனையோ காதலர்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நீ ஏழியா இருந்துட்டு இப்ப தனியாயிட்டிய பிரதர். ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டியம்மா. ஜீவா, காதலிச்சவளை கல்யாணம் முடிக்கிறதே சந்தோஷம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா காதலுக்காக உன்னே இழந்தது கூட சந்தோஷமா ஏத்துக்கிட்டிய. காதலுக்கு கண்ணிலேன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் காதல் தோத்துருச்சுன்னா அதுக்கு இதயமே இல்ல. போதும்பா, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்பா. வா, ஊருக்கு போலாம். அம்மா தாயே மீனாட்சி, சந்தோஷம் தானே? நிம்மதியா இருக்குமே. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உனக்கு மனசாட்சி இருந்தா அதை தொட்டு சொல்லு. ஒப்பம் பண்ண பாவத்துக்கு அநியாயமா ஜீவாவை பழிவாயிட்டியாமா. 4 வருஷம் உன்னை மனசுலயே வச்சு செவந்துட்டு இருந்தானம்மா. அப்ப மனசு கொண்டு போட்டியாமா. சரி, உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்க. அம்மா, அவனை வந்து பார்க்கும் போதெல்லாம் எங்க குழந்தைன்னு சொல்லுவிய. இந்த குழந்தை உனக்கு பிறந்தா சொல்லு. நீ 10 மாசம் செவந்தியா? அதுக்கு மாங்காதியா, மசக்கி இருந்தியா, வாதி எடுத்தியா? ஒரு அளவு கிடையாது. இதை வருமா, ஒரு பிள்ளைய 10 மாசம் செவந்து பெக்கிறவதான் தாய். கையுக்கு சிகிச்சை எடுத்து வந்து வளர்த்துறாளே அவ ஆயா. இந்த பிள்ளைய பொறுத்த வரைக்கும் நீ அம்மா கிடையாதுமா, ஆயா. குழந்தைய தூங்குறானாமா? தூங்குவா. ஜீவா மட்டும் இல்லைன்னா தூங்க மாட்டான். தூக்கி இருப்பாங்க. சங்குதான். ஏமா, ஜீவா பிள்ளைய கடத்திட்டான்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தில. பிள்ளைய எவன் கடத்தினான்னு உனக்கு முதல்ல தெரியுமா? உனக்கு திவ்யான்னு ஒரு ஆட்டிட்டு போவால, அவங்க அப்பா தான் கடத்தினா. ஏன் கடத்தினா? ஜீவா உண்மையிலையும் குழந்தை மேலையும் உசுரா இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய கடத்திட்டு போனான். என்ன கடத்திட்டு போய் என் பொண்ணு திவ்யா கழுத்துல தாலி கட்டினா தான் அந்த குழந்தை உசுரோட போவோம். இல்லைன்னா கொண்டு போடணும்னாமா. உன் மேல உசிரியே வச்சிருக்கிற ஜீவா, நீ சந்தோஷமா இருக்கணும், அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இத்தனை வருஷமா தான் மனசுலயே வச்சு சுமந்து இருந்தாலே அந்த காதலை இறக்கி வச்சுட்டு அந்த குழந்தைய கூட்டு வந்தா தெரியுமா?
இது பாரு, வயிற்றுல புள்ளைய சமைக்கிறத விட மனசுல சமைக்கிற காதலுக்கு கனம் அதிகம். அந்த கனமான காதலை தான் இறக்கி வச்சுட்டு வந்தான் ஜீவா. உனக்கெல்லாம் ஒரு அளவு புரியாது. ஆனா நீங்க சாதாரணமான பொண்ணு இல்லம்மா. தன்னால ஒருத்தர் செத்து போயிட்டாருங்கிறதுக்காக அவன் பெத்த குழந்தைக்கு கண்ணி கழியாம தாயா இருந்திய பெரிய விஷயம் தான். தெய்வம் தான் ஊதுபத்தி வேணா கொளுத்தி வைக்கலாம். ஆனா என் ஜீவாவோட மனசு கொண்டு அவனுக்கு எமன் ஆயிட்டிய. கோவம் வராம என்ன பண்ணுவான், ஆத்திரம் வராம என்ன பண்ணுவான், அதான் கத்திட்டேன். என்ன கத்தி என்ன பிரயோஜனம், ஜீவா போயிட்டானே. நீ நிம்மதியாருமா. இந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சு பெரிய ஐஏஎஸ் ஆகிற வரைக்கும் இப்படியே ஆயா வேலை பார்த்துட்டு. போறியா? என் மகளை விட்டுட்டு அந்த கல்யாணம் தான் இல்லைன்னு ஆயிப்போச்சியா? அப்புறம் போற? என் மக செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேயா? அரண்மனை, உங்க பொண்ணால இது வரைக்கும் என் பையன் பட்ட கஷ்டம் எல்லாம் போறோம். தயவு செய்து அவனை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. வா. தம்பி போகாத தம்பி, சொன்ன கேடு தம்பி, போகாத தம்பி. தம்பி உங்க காலனியில கூடியிருந்த 4 வருஷத்துல நான் உங்களுக்கு ஏதாவது சிரமம் கொடுத்துருந்தேன்னா தயவு செய்து நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மன்னிச்சிடுங்க. இத்தனை நாளா எனக்கு அப்பா அம்மாவா இருந்து என் மேல பாசத்தை காட்டினீங்க. உங்களையும் இங்க இருக்கிறவங்களையும் என்னைக்கும் என்னால மறக்க முடியாது. மீனாட்சி எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அவளை வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க. எப்பவும் போல அவகிட்ட அன்பாவே இருங்க. மீனாட்சி, உன்னை முதலாக பார்த்த நாள் அன்று மீண்டும் புதிதாய் நான் பிறந்தேன். முழு நிலவாய் நீ என் அருகில் இருந்தாலும் நெருங்க நினைத்தால் சூரியனாய் சுட்டெரிக்கின்றாய். ஆனால் நானோ சூரியனையே காதலிக்கும் பீனிக்ஸ் பறவை. நீ என்னை எரித்து சாம்பலாக்கினாலும் என் காதல் உன்னோடு தான். மீனாட்சி, I love you.